மக்களே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. பட்டு ரொம்ப சோகத்தில் இருக்கேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரூரில் நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதுக்கு யார் காரணம், என்ன ஏது அப்படின்றத ஆராயிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இறந்த குடும்பத்துக்கு என்னோட மனமார்ந்த ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு எப்படி அவங்க குடும்பத்துக்கு ஒரு இரங்கலை தெரிவிக்கணும்னு தெரியல. பட் எனக்கு எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவோடு தான் இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு அரசியல் நிகழ்வாக தான் இருந்தது. பட்டு அதில் ஒரு சிலவங்க ஒரு ரசிகராகவோ இல்லாட்டி வேறு ஏதோவோ போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் போய் கலந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்துக்குள்ளே மாட்டி இறந்தவங்க என்ன நினச்சி போயிருப்பாங்க எப்படின்றது தெரியல. பட்டு ஒவ்வொருத்தரோட குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி நான் இதை பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களாகிய நீங்கள் எல்லாரும் சிந்திக்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேங்க. நம்மளுக்கு இன்றைக்கின்ட்டில் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நல்ல அரசியல் தலைவர் வேணுன்றதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வம் காட்டுறோமோ அதை நீங்கள் வாக்கு சதவீதத்தில் காட்டணும் மக்களை. இல்லை ஒரு ரசிகராகவோ இல்லாட்டி ஒரு பிரபலத்தை பார்த்துட்டு அது பின்னாடி போகிறத விட அதை எவ்வளோக்கு எவ்வளோ மூலதனமாக பண்ணி நீங்கள் அந்த மாதிரி காட்டணும். இப்போ நீங்கள் ஆள் சேர்த்து ஆளை காட்டி நீங்கள் அவருக்கு மாஸ் பண்ணுறீங்களோ இல்லை அவரை பார்க்கணுன்ற எண்ணத்தில் வந்தீங்களோ, இப்போ நம்ம குடும்பத்துக்கு தான் அத்தனையும் நஷ்டங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நம்ம மற்றவங்கள காட்டுறதுக்காக பண்ணுறோன்றது எப்படின்னா, பொட்டென்ஷியலாக மாற்றி காட்டணுங்க. அதை நீங்கள் ஆட்சியில் காட்டணும். அதை விட்டு போட்டு இப்போ எல்லாரும் நம்மளுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, வராங்க, பிடிக்கிறாங்கன்னா அவங்க கொள்கையெல்லாம் நீங்கள் பார்க்கலான்னு நியூஸ்லலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு மனுஷனை தனிநபராக உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் எவ்வளவோ தருணங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா மக்களே. உங்களோட லைஃப்பை விட பிரதானம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃபுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்கன்னா தான் மற்றவங்க உங்களை மதிப்பாங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பை ஏனோ தானோன்னு ஒரு நாளில் வாழ்ந்து தீர்ற மாதிரி நீங்கள் போய் ஒரு செயலையோ செய்யும்போது என்ன பிரச்சனைனா, மற்றவங்களுக்கு அதை ஒரு ஆதாயமாக தேடிக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே, இதில் யாரோட பேரெல்லாம் கெட்ட பேர் ஆகுதுன்றதை நீங்கள் மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஒன்று, உங்கள் பேர் கெட்ட பேர் ஆகிடும் கன்ஃபார்ம். இதெல்லாம் எதுக்கு போகிறீங்க, தேவையில்லாத வேலை தானே அப்படின்றவாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு பிடிச்ச நபரான ஒருத்தர் இந்த கூட்டத்தை நடத்துகிறாரு. அந்த கூட்டத்தை நடத்தும் போது அதை கரெக்டான வழியில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்றதை விட நம்மளோட சுய ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டுப்பாடோடு இருந்து அந்த மாதிரி செயல்களை செய்கிற மாதிரியான ஆளுங்கள்லாம் இருக்குவாங்களா இருக்க மாட்டாங்களான்னு உங்களுக்கு தெரியணும். அப்படி இருக்காத இடத்துல நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது தான் நல்லது. அந்த கூட்ட நெரிசலில் போய் இந்த மாதிரி எல்லாம் சிக்கலில் சிக்கி இறக்கிறதுக்கு அளவுக்கு கொண்டு வந்தது யார்? மக்களாகிய நம்ம சிந்திக்கணுங்க. ஆக்சுவலாக இறந்தது எனக்கு ரொம்ப வருத்தங்க. ஆனால் நம்ம எந்த விஷயத்தையும் சிந்திக்காமல் செயல்படுறதுனால தான் இத்தனை பேர் இன்றைக்கி இறந்ததற்கான காரணங்க. நான் விஜயை சொல்கிறதுக்கோ இல்லை அரசியல் இப்போ கரண்ட்டில் இருக்கிற அரசியல்வாதியை சொல்கிறதுக்கோ போலீஸை சொல்கிறதுக்கோ இல்லைங்க. இது முழுக்க நான் மக்களை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேங்க. காரணம் என்னன்னா, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு கூட்டத்தை பார்க்குறோம்னா அந்த கூட்டத்தில் எப்படியெல்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது மனுஷனாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலன்றது நம்மளுக்கு பொதுவாகவே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம போனோம்னா நம்மளுக்கு சுவாசம் கிடைக்குமா, அதாவது மூச்சுக்கு விட முடியாதா அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ரிஸ்க் எடுத்து போகிறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உயிர் மேலே அக்கறை இல்லைன்றது தான் ஒரு அர்த்தம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த உயிரை விட பிரதானமாக இன்னொன்று இருக்குன்றது அர்த்தம். அதை நான் இல்லைன்னு சொல்லிங்க. உங்களுக்கு உயிரை விட பெருசாக வேறு எது தெரிஞ்சாலுமே நீங்கள் அதை உயிரை வச்சுட்டு காட்டணுமே ஒழிய உயிரை விட்டுட்டு காட்டக்கூடாதுங்க. நீங்கள் அதனால மக்களே, நான் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இது தாங்க மக்களே. என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களாகிய நீங்கள் சிந்திச்சிங்கன்னா மட்டும்தாங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் தவிர்க்க முடியுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்தியாவில் தமிழ்நாட்டில்ன்ட்டு இல்லைங்க, எந்த ஊர்லேயா இருந்தாலுமே சரியான ஆர்கனைசேஷன் மட்டும் இருந்துட்டால் போதும். அது நம்மளுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணுங்க.
நம்ம ஏதோ ஒன்று இப்போ நான் பார்க்குற எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் அலைக்கடலாக திரும்பி அவ்வளோ ரஷ்ஷாக ஆக்கியபை பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுங்க. உங்களோட ஆதரவை தெரிவிக்கணுமா, நீங்கள் வந்து அதை ஓட்டாக மாற்றி காட்டுங்க. இல்லாட்டி வேறு என்ன விஷயமோ பொட்டென்ஷியலாக காட்டினீங்கன்னா அதுதாங்க மதிப்பு. நீங்கள் எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்கன்றது வந்து, இல்லை எவ்வளோ வந்து தீவிரமாக இருக்கீங்கன்றது வந்து அப்படி காட்டணும் மக்களை. இது வந்து நீங்கள் படிக்க வைக்கிறோம். நம்ம வந்து தமிழ்நாட்டில் எல்லாரையும் படிக்க வைக்கிறோம். எதுக்காக? ஒரு வந்து நாலேஜ் கிடைக்கிறதுக்காக. நாலேஜ்னா என்னங்க? நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்மளோட கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணணும், அதே போல் நம்மளுக்கு என்னென்ன நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே படிக்க வைக்கிறோம். தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் படிக்க வைக்கிறது அதுக்கு தானே. நாகரிகம் வளர 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 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை ஜாஸ்தி ஆகுதுங்க மக்களே. இது நான் எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் மக்களான நம்ம ஆக்சுவலாக எனக்கும் எல்லாரையும் பிடிச்சவங்களுக்கெல்லாம் போகணுன்ற எண்ணம்லாம் இருக்குது. பட் அது நம்ம உயிரை கொடுத்துட்டு தான் அதெல்லாம் பண்ணணுன்ட்டு இருக்குங்களா? ஃபஸ்ட்டு அதை யோசிங்க மக்களே. நான் வந்து எந்த கூட்டத்துக்கும் எந்த கட்சிக்கும் சார்ந்து பேசுகிறது இல்லை மக்களே. அரசியல்வாதிக்கு எதிராகவோ இல்லை போலீஸ்க்கு எதிராகவோ இந்த கருத்தை சொல்கிறது இல்லை. நம்ம உணரலைன்னா எந்த விஷயத்துலையும் நம்மளால் கரெக்டான முடிவை எடுக்க முடியாது மக்களே. நீங்கள் உங்களோட குடும்பத்தை நீங்கள் அப்படியே எவ்வளோக்கு எவ்வளோ அன்போட பாசத்தோடு பார்க்குறீங்களோ அதை வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளோட செயலில் காட்டி தான் இது பண்ணுமே ஒழிய, இப்போ இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை கொண்டு போய் ஒரு ஆளை பிடிக்கும், இல்லாட்டி இப்போ பார்க்கணும் பிடிக்கணும், அவர் பேசுனதை நீங்கள் நெட்டில் கூட பார்க்கலாம் மக்களே. இன்றைக்கி எவ்வளோ வளர்ச்சி ஆகிருக்கு. எங்கெங்கே என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு என்ன இது எல்லாம் நெட்டில் வந்துடுதுங்க. அதெல்லாம் பார்க்கலாங்க. அதை பார்க்க முடியாது. இது போய் நேரில் தான் பார்த்து ஆகணும்னா இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் மக்களே. இது என்ன சொல்லி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலிங்க. ஆனால் பயங்கர விரக்தியாக இருக்குங்க. இதே மாதிரி இன்னும் அடுத்த மீட்டிங் எல்லாம் வருங்க. நம்மளுக்கு சுய கட்டுப்பாடு கண்ட்ரோல் இல்லைன்னா எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளால் சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. நான் அதை தான் சொல்கிறேன். எவ்வளோ கூட்ட நெரிசல் இருக்குது, அதை பார்த்தா நம்மளால் ஓகே இதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு கரெக்டாக ஆகாதுன்னு தெரியுதுன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டாம் மக்களே. நம்மளுக்கு உயிர் தான் பிரதானம். எவ்வளோ பெரிய கூட்டம், எவ்வளோ பேர் என்ன இருக்காங்கன்றதை பாருங்கள். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் மக்களே. அதை தான் நான் உங்களுக்கு சொல்வேன். நான் இவ்வளோ எனக்கு பேசி எனக்கு மன உளைச்சல் தான் ஆகுது மக்களே. எனக்கு அது கன்க்ளூஷனே கொடுக்க முடியறதில்ல. காரணம் என்னன்னா, உங்களுக்கு முட்டாள்தனமான அதாவது அதிக என்ன சொல்கிறதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த உங்களோட அன்பை காட்டுறதுக்கு உங்களோட உயிரை விடணுமான்றது தான் என்னோட பெரிய கேள்வியாக இருக்குங்க. நீங்கள் உணருங்க மக்களே. நம்ம ஒருத்தரை குத்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம உணரணும். ஆக்சுவலாக நம்ம வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்களான எடுத்தோம்னா எதுக்கு எடுத்தாலும் கூட்டம் சேர்ந்தோம்னா எல்லாம் பண்ணலாம். இதுக்கு சேரணுமா? இப்போ நீங்கள் சேர்ந்தீங்கல்ல ஜல்லிக்கட்டுக்கு, அந்த டைமில் அவ்வளோ கூட்டம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அங்கே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு இருந்ததா? ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் போக வழி விடுறாங்க, மக்கள் வராங்க, அவசர தேவைக்கு வழி விடுறாங்க. ஏன்? சமூக பொறுப்பு இருந்தது. இப்போ ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒற்றுமை கிடையாது. அந்த ஒற்றுமையை தான் நான் கேட்குறேன் மக்களே. உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்குறது ஒன்று தான். சமூக பொறுப்போட எந்த நிகழ்வையும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அதை நான் சொல்லிக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.